Hello everyone, this is Abhinaya. I am a Siddha student. Cancer. Cancer is a rising concern in today's India. First China, second USA, third Indiaல தான் கேன்சர் கவுண்ட் இந்த உலகத்திலே அதிகமாக காணப்படுது. 2022 ரிப்போர்ட் படி தோராயமா இந்தியாவில் ஒரு 14,61,000 கேன்சர் கேசஸ் காணப்படுது அப்படின்றாங்க. அண்ட் இதே ரேட்டில் கேன்சர் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா 2040 அப்போ இந்த கவுண்ட் அப்படின்றது 2.08 மில்லியனை ஹிட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் நேஷ்னல் லைப்ரரி ஆஃப் மெடிசனுடைய ஒரு ரீசன்ட் ரிப்போர்ட் படி இந்தியர்களுக்கு தன்னுடைய வாழ்நாளில் 9ல் 1 நபருக்கு கேன்சர் வரதுக்கான அபாயம் இருக்குது. அண்ட் அதுலேயும் மேல்ஸ்க்கு நுரையீரல் புற்றுநோய் அப்படின்ற லங் கேன்சரும், ஃபீமேல்ஸ்க்கு மார்பக புற்றுநோய் பிரஸ்ட் கேன்சர், அண்ட் சில்ட்ரன்ஸ்க்கு லிம்ஃபாய்ட் லுக்கேமியா அப்படின்னு வெள்ளை அணுக்கள் அதிகரிக்கிற ஒருவித புற்றுநோயும் அதிகமாக காணப்படுது. முதல்ல கேன்சர்னா என்ன? கேன்சர்னா ஒரு அன்கண்ட்ரோல்டு செல் க்ரோத், அதாவது தமிழில் இதை புற்றுநோய் அப்படின்னு சொல்லுவோம். புற்று எப்படி பெருகிக்கிட்டே போதோ அது மாதிரி நம்ம உடம்புல செல்ஸ் தன்னுடைய எண்ணிக்கையில் பெருகி கொண்டே போவது தான் கேன்சர் செல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கேன்சர் வரதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேஜராக கேன்சர் வரதுக்கான காரணம் ஆல்கஹால், டொபாக்கோ அண்ட் சிகரெட் ஸ்மோக்கிங், குடிப்பழக்கம், புகையிலை போடுதல், அதுக்கப்புறம் புகைப்பிடித்தல், இதெல்லாம் தான் கேன்சர் மேஜராக வரதுக்கான காரணம். அதுவும் இந்தியாவில் ஓரல் ட்ராக்ட் அப்படின்னு சொல்லுவோம்ல, இந்த மவுத் கேன்சர் அண்ட் த்ரோட் கேன்சர், லங் கேன்சர் இதுதான் அதிக அளவில் வருது. அடுத்து ஃபெமிலியல் அண்ட் ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ், ஜீன் மூலயமா ஸ்ப்ரெட் ஆகுறது. அதாவது கேன்சர் வந்தவருடைய ஒரு க்ளோஸ் ரிலேட்டிவையும் ஒரு நார்மல் பீப்புளையும் கம்பேர் பண்ணும்போது இந்த க்ளோஸ் ரிலேட்டிவ்க்கு 3 டைம்ஸ் கேன்சர் அதிகமாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒபிசிட்டினாலையும் கேன்சர் வரலாம். அது இல்லாமல் கார்சினோஜன்ஸ், அதாவது கேன்சரை தூண்டி விடுற ஃபேக்டர்ஸ், இது ஒரு கதிர்வீச்சாக இருக்கலாம், எக்ஸ்ரேஸ், யூவி ரேஸ் அப்படின்ற கதிர்வீச்சுகள். அதுக்கப்புறம் பாக்டீரியா, வைரஸ், இதனால வர இன்ஃபெக்ஷனும் கேன்சரை காஸ் பண்ணலாம். இல்லை ஏதாவது ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ், பென்சின், இந்த மாதிரி ஏதாவது கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ்க்கு எக்ஸ்போஸ் ஆகிறதுனாலையும் கேன்சர் வரலாம். நியர்லி 30 to 40% ஆஃப் இந்த கேன்சர் கேசஸ்க்கு எல்லாருமே ஒரு ப்ராப்பர் டயட் மூலயமாவும் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி மூலயமாவும் கரெக்டான வெயிட்டை மெயின்டைன் பண்ணுறது மூலயமாவும் ப்ரிவெண்ட் பண்ணலாம். ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஆலிவ் விதைகளில் லிக்னன் அப்படின்ற ஒரு காம்போனண்ட் ஆன்டி கேன்சர் ஏஜென்ட்டாக செயல்படுது. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நம்ம டயட்டில் நிறைய ஆட் பண்ணி சாப்பிட்ணும். அண்ட் எஸ்பெஷலி ஆலியம் வெஜிடபிள்ஸ், பூண்டு, வெங்காயம், அதுக்கப்புறம் க்ரூசிஃபரஸ் வெஜிடபிள்ஸ், இந்த கேபேஜ், காலிஃப்ளவர், அதுக்கப்புறம் ப்ரக்கோலி இங்கே அதிகமாக கிடைக்காது. ஸோ கேபேஜ் அண்ட் காலிஃப்ளவர் நிறைய இன்க்ளூட் பண்ண ட்ரை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் செலினியம் அப்படின்ற காம்போனன்ட்ஸ் இது எதில் ப்ரெசென்ட்டாக இருக்குன்னா எக்கு, ஸ்பினாச், ப்ரௌன் ரைஸ், பனானா இதெல்லாம் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அண்ட் ஃபோலிக் ஆசிட் இந்த காம்போனண்ட் க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதாவது பச்சை பசேர்னு இருக்க காய்கறிகள், கீரை வகைகளில் அதிகமாக ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அண்ட் விட்டமின் இ இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் நிறைய இருக்குது. இது எதெல்லாம் ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னா பூசணிக்காய், அதுக்கப்புறம் ஆல்மண்ட், மாங்காய், பீனட், அது வேர்க்கடலை, இது எல்லாமே அதிக அளவில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அது அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட் லைகோபீன் அப்படின்றது நம்ம தினசரி சமையலில் பயன்படுத்துகிற தக்காளியில் இது அதிக அளவில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. நார்மலாக இந்த லைகோபீன் அப்படின்றது தக்காளியில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இந்த தக்காளியை நம்ம என்ன பண்ணுவோம், ஒதுக்கி வச்சு தான் சாப்பிடுவோம். ஸோ இதுக்கப்புறம் டயட்டில் இன்க்ளூட் பண்ணி சாப்பிட ட்ரை பண்ணலாம். அடுத்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அப்படின்றது 45 to 60 மினிட்ஸ் கண்டிப்பாக நம்மளுடைய ரொட்டீனில் இன்க்ளூட் பண்ணியே ஆகணும். இப்போ உங்களுக்கு ரொம்ப ஷெட்யூல் டைட்டாக இருக்குது அப்படின்னா உங்களுடைய டெய்லி ரொட்டீனில் அட்லீஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ் ஆஃப் எனி ஃபார்ம் ஆஃப் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இன்க்ளூட் பண்ணலாம். நீங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருந்தால் ஒரு ஷட்டில் விளையாடுறதோ, டென்னிஸ் விளையாடுறதோ, அந்த மாதிரி அவுட்டோர் கேம்ஸ் விளையாடுறது. அண்ட் ஒரு யோகா பண்ணுற ஒரு பர்சனாக இருந்தால் டெய்லி ½ ஒரு யோகா பண்ணுறது. ஜிம் போகிற பர்சனாக இருந்தால் கண்டிப்பாக ஒரு ½ ஜிம் போய் ரொம்ப ஸ்டர்னஸ் எக்ஸசைஸ்லாம் பண்ண தேவையில்ல. சிம்பிளாக இருக்க பேசிக் எக்ஸசைசஸ் பண்ணாலே போதும். ப்ராப்பர் டயட், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இது ரெண்டுத்தையுமே இன்க்ளூட் பண்ணாலே 3rd கேட்டகரியான கரெக்ட் வெயிட் நமக்கு கரெக்ட் ஆகிடும். ஸோ இது 3த்தையுமே மைண்டில் வச்சு ப்ராப்பரான டயட் ஃபாலோ பண்ணி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை நம்மளுடைய டெய்லி லைஃப்பில் இன்க்ளூட் பண்ணி ஒரு ஹெல்த்தியான லைஃப்பை லீட் பண்ணலாம்.